ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்போம். இந்த நாளிலே ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் வேதாகமத்தினுடைய அடிப்படையில், ஆண்டவருடைய ஆலோசனையுடைய அடிப்படையில், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களினுடைய அடிப்படையில் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் எத்தனை பேர் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற நாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ரெண்டாக பிரிக்க போகிறோம். என்னுடைய முன்னிலைமை இன்றிலிருந்து என்னுடைய பின்னிலைமையாக எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க பிரிக்க போறீங்க? இன்று வாழ்க்கையை ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக ரெண்டாய் பிரிக்க வேண்டும். எப்படி? என்னுடைய முன்னிலைமை, என்னுடைய அதாவது இனி வரும் நாட்கள், இதோடு முன்னால் போன நாட்கள் வேறு. இன்று ஆண்டவருக்கு உள்ளதாக நான் எடுத்திருக்கிற முடிவினாலே எனக்கு வரப்போகிற பின்னிலைமையான இனி வரும் நாட்கள். ஹல்லேலூயா. நம்முடைய நிதி நிலைமைகள், நம்முடைய பொருளாதார நிலைமைகள், நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும்தானே வாக்களித்திருக்கிறார், இதெல்லாம் நம்ம முக்கியத்துவப்படுத்த வேண்டாம், இல்லது இதெல்லாம் நம்ம அதிகமாக யோசிக்க வேண்டாம். அல்ல, வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனை உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருந்து சுகமாயிரு. வேதாகமம் நம்முடைய நிதி நிலைமைகளை, நம்மளுடைய பொருளாதார நிலைமைகளை எப்படியாக அது விரும்புகிறது? நான் என்னோட இணைந்து வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் வாசியம்மா வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ என்ன பண்ணணுமாமா? ஒரு காரியத்தை செய்ய முன்னால என்ன செய்யுமா? என்னால் முடியுமா? இல்லை இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு நான் என்ன செஞ்சால் இந்த காரியத்தை என்னால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும்? அந்த அதை மட்டும் வாசியம்மா, கரெக்டாக வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ யாரு சொல்றா? நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுக்க வந்த ஆண்டவர், நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்க வந்த ஆண்டவர் அங்கே என்ன சொல்றாங்க? ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை செய்வதற்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்ன பண்ணணுமா? கணக்கு. அப்படிதானே போட்டிருக்கு. என்ன செய்யணுமா? கணக்கு பார்க்க வேண்டும். நம்முடைய அறிக்கைகளை ஆயத்தமாக்க வேண்டும். கிறிஸ்துவே இப்படி சொன்னார்னா, நம்முடைய ஆத்மாவுக்காக, நம்முடைய உள்ளான மனிதனுக்காக தன்னையே தியாகம் பண்ணின ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை செஞ்சு நீ முடியாமல் போகிறத விட அதை செய்யும் உன்னால இவ்வளவு இப்படியாக கணக்கு பார்ப்பாயாக. ஹல்லேலூயா. கண்டிப்பாக பட்ஜெட்டை போடுங்க. அதனால தான் சொன்னேன், என்னுடைய முன்னாட்கள், என்னுடைய முன்னிலைமை இந்த செய்திக்கு அப்புறமாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க போகிற பின்னிலைமை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளாக கருதுங்கள். ஆவணி மாதம் 2ஆம் தேதி. நிச்சயமாக இந்த நாள் மறக்க முடியாத நாளாய் மாறுவதாக. வேதம் என்ன சொல்லுது? நம்முடைய நிதி நிலைமை அறிக்கைகளை நம்ம ஆயத்தம் பண்ணுங்க. இது இந்த வசனத்தின் அடிப்படையாக இருப்பதாக. அடுத்ததாக வாசிங்க நீதிமொழிகள் 27. நீதிமொழிகள் 27, 23 சொத்தமாய் வாசிங்க மைக்கில். ஆ ஆ கவனமாயிரு. எப்படி? என்ன செய்யணுமா? உன்னுடைய ஆடுகள்னு என்னது? நம்மளுடைய காரியங்கள், நம்முடைய பொருட்கள், நாம் சம்பாதிக்கிற காரியங்கள், நம்மை போஷிக்கிற காரியங்களை நன்றாய் அறிந்து கொள், அவைகள் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக. அப்போ ஒன்று நல்லா தெரியுது. என்ன தெரியுது?
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு இணையாக நம்ம இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுடைய இந்த காரியங்களும் நமக்கு முக்கியத்துவத்தை வேதம் அளிக்கிறது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்மளுடைய நிதி நிலைமையில் என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எதை செய்ய வேண்டும் என்கிற காரியத்தில் உன் தேவனாகிய கர்த்தருடைய, நல்ல தெளிவாக வாசிங்க, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதன்படியாக நடக்க வேண்டும். இப்படியாக சொல்லும் சங்கீதம் 128, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இப்போ என்ன சொல்றாங்க வேதத்தில்? அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய வசனங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன பண்ணணுமா? செவி கொடுக்க வேண்டும் என்றால் அவைகளை நம் உள் வாங்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நம்ம இதெல்லாம் நம்ம யோசித்தோம். வேதாகமத்தின் அடிப்படையில் ஆண்டவர் எப்படி பொருளாதாரத்தை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் எப்படி 4 பேர் முன்னால் அவனை பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து அவனை தலை நிமிர பண்ணினார் என்பதை சில காரியங்களை வைத்து பார்ப்போம். யோபுனுடைய புத்தகம் 42வது அதிகாரத்தில் 2வது வசனம். யோபு 42:2. அல்லேலூயா. இதை சொன்னது யாரு? சொல்லுங்க, இதை சொன்னது யாரு? அவர் எப்படி இருந்தார்? அந்த வசனத்தை சொல்லும் பொழுது எப்படி இருந்தார்? நம்ம சந்தோஷமாக இருந்தாதா? எப்படி இருந்தார்? எத்தனை இழப்புகளை அவர் இழந்திருந்தார். தன்னுடைய அத்தனை பிள்ளைகளையும், தன்னுடைய அத்தனை பொருளாதாரத்தையும், தன்னுடைய உடல்நிலையும், யார்கிட்டெல்லாம் என்னென்னலாம் வாங்கி கட்ட முடியுமோ அத்தனை பேச்சையும் வாங்கினவர் ஆண்டவரை பார்த்து ஒரு அறிக்கையாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கையில் இதுவரை இழப்பிலே இருக்கீங்களா? வாழ்க்கையில் இதுவரை இழப்பு இல்லாமல் வேற ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இருக்கீங்களா? பொருளாதாரத்தில் எத்தனை கணக்கு போட்டு 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 பார்த்தாலும் அவருடைய முடிவு அது இழப்பாக, செலவாக, மிகப்பெரிய தோல்வியாக சொல்லி இருக்கீங்களா? இப்போ சொல்லுங்க, இந்த வசனத்தை யோபு சொன்ன மாதிரியே நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லும் பொழுது நிச்சயமாகவே இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். எல்லாரும் சொல்லுவோமா? தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. இப்போ நீ நினைக்கலாம், என் எதிர்காலம் யோபு நினைச்சிருப்பார், வசனத்தை சொல்லிட்டோம், அறிக்கை பண்ணிட்டோம், ஆனால் எப்படி இருக்கிற? கையில் ஒன்றும் கிடையாது, அப்படியே நொந்து நூலாகி போயிருக்கிறேன். என் எதிர்காலம் எப்படி ஆகுமோ, இல்லை இப்படியே போயிடுவானோ, இப்படியே என்ன பாட கட்டிடுவாங்களோ, இப்படியே தூக்கி போட்டுருவாங்களோ சொல்லி அவனுடைய ஞாபகங்கள், நினைவுகள் இருக்கிறது. அவன் நினைச்சான், நான் போட்ட பட்ஜெட் என்ன போக போகுது, இப்படியாக ஃபெயிலியர் பட்ஜெட்டாக முடிய போகுதுன்னு சொல்லி அவன் நினைச்சான். ஆனால் ஆண்டவர் உன்னை நினைத்தார். ஆண்டவர் என்ன தெரியுமா நினைச்சாரு? வாசிங்க, அதே அதிகாரத்தில் வாசிங்க, யோபுனுடைய சிறையிருப்பை வாசிங்க. அதை ஹல்லேலூயா. யோபுடைய ஃபெயிலியர் பட்ஜெட் இப்போ ஆண்டவர் எப்படி போட்டார் பார்த்தீங்கன்னா, அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை 2 மடங்காய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, எனக்கு இனிமை எப்படி வருமானம் வருமோ, இனிமை நான் எப்படி இருப்பனோ, இனிமை என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குமா, அவங்களுக்கு அது நடக்குமா, இது நடக்குமா, இல்லை இப்படியே தான் போனீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட்டை இனிமேல் ஆண்டவர் எடுத்து செயல்படுத்த போகிறார். எப்படி தெரியுமா? இதுவரை இந்த நாள் வரை உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய முன்னிலைமையாகவும் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய முன்னிலைமையாகவும், ஆயத்திலிருந்து சொல்லுங்க, உங்களுடைய முன்னிலைமையாகவும் இனி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பட்ஜெட், நிதி நிலைமை அறிக்கை, உலகத்துக்கு எடுத்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய பின்னிலைமையாகவும் மாறப்போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரா? யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக என்ன பண்ணா? விண்ணப்பம் செய்த பொழுது ஆண்டவர்
அவனுக்கு இருந்த வாசிங்க சிறையிருப்பை. என்ன காரணம் தெரியுமா? அவன் ஏன் இவ்வளவு லாக்காய் போனான்? அவன் நினைச்சான் நான் சரியா பண்ணலை, சரியா எல்லாம் பண்ணலை. இல்லை இல்லை இல்லை, அவனுக்கு என்ன இருந்தது? பொருளாதாரத்தில் என்ன இருந்தது? மிகப்பெரிய சிறையிருப்பு அவனை சிக்கி கொள்ள வைத்தது. ஆண்டவர் என்ன பண்ணாராம்? யோபனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு முன்னே இருந்ததை போல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அவனுக்கு கொடுத்தார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்ம பிரியப்படுகிறோம்? எல்லாரும் சொல்லுங்க, இந்த நாள் வரை என்னுடைய முன்னிலைமையாகவும் இனிவரும் நாட்கள் என்னுடைய பின்னிலைமையாகவும் மாறுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இதுவரை வாழ்க்கையில் இழப்பு, தோல்வி, வறுமை, வேதனை, செலவு. நீங்கள் நினைக்கலாம், என் கூட உள்ளவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்களே, என் கூட என் வயசில் இருக்கிறவங்களாம் எப்படியோ இருக்கிறாங்களே, என்ன மாதிரி உள்ளவங்களாம் எங்கேயோ நான் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறாங்களே. இருக்கட்டும், இன்னைக்கு ஒன்று சொல்லுங்க, என்னுடைய முன்னிலைமை அதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சுட்டேன். இப்போ ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். யோபனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆண்டவர் 2 மடங்காய் ஆசீர்வதித்தார். ஐயா, எல்லாரும் சொல்லுங்க, இன்னையில் இருந்து இனி ஒரு நாட்களில் என் நிலைமை முன்னிலைமை பின்னிலைமையாய் மாறுவதாக. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பொருளாதாரத்தில் புதிய பரிமாற்றங்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார். யோபனுடைய அந்த ஆரம்ப வசனங்கள் இப்படியாக ஆரம்பிக்கும். சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் ஏற்பட்ட ஒரு வார்த்தை பரிமாறத்தில் ஒரு வாக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டது யாரு? யோபு. இந்த 42 அதிகாரத்தில் யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற பொழுது அந்த இடத்துல சாத்தானுக்கு இடமே இல்லை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இதுவரை என் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இனி நான் இப்போ எங்கே வந்துட்டேன்? என்னுடைய பின்னிலைமை. எல்லாரும் சொல்லுங்க, பின்னிலைமையில் பட்ஜெட்டை பிடிக்கும் பொழுது அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை 2 மடங்காய் ஆசீர்வாதமாக இருந்தது. அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் யார்கிட்ட பேசி யோபுக்கு இந்த நிலைமை வந்ததோ, அந்த சாத்தானை பற்றி அந்த அதிகாரத்தில் ஒரு வசனம் கூட கிடையாது. ஹல்லேலூயா. யோபின் முகத்தை ஆண்டவர் பார்த்ததாகவும் அவனுக்காக ஆண்டவர் இறங்கினதாகவும் அவனு சிறையிருப்பை மாற்றினதாகவும் வேதாகமத்தில் அருமையாக போட்டிருக்காங்க. அந்த யோபு அதனுடைய காரியங்கள் இல்லாமல் மற்றபடி நாம் தாம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆண்டவர் என்னுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் என்னுடைய பின்னிலைமையை அவர் ஆசீர்வதிப்பார் நம்ம அறிக்கையாக சொல்ல போகிறோம். எல்லாரும் உடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய முன்னிலைமையை பார்க்கிலும். சத்தமாக சொல்லுங்க, என்னுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் என்னுடைய பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக, அபிஷேகமாக, அநேகருக்கு ஆச்சரியமாக எங்களை இந்த ஆலயத்தை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. முன்னிலைமையில் எதெல்லாம் இழந்தீங்களோ, முன்னிலைமையில் எதெல்லாம் விட்டு கொடுத்தீங்களோ, முன்னிலைமையில் யாரெல்லாம் உங்களை ஏமாற்றினாங்களோ, முன்னிலைமையில் யாரெல்லாம் நியாயமாக கிடைக்க வேண்டிய காரியங்களை உங்களுக்கு ஏமாற்றி எடுத்தார்களோ, அத்துணை காரியங்களையும் ஆண்டவர் இனி ஒரு நாட்களில் உங்களுக்காக வழக்காடி வாதாடி போராடி உங்களுக்கு கொண்டு சேர்ப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? யோபுனுடைய சிநேகிதர் எல்லாரும் பார்க்குறாங்க, இனிமே இவன் என்ன செஞ்சான்? அழிஞ்சான். யாரு? யோபு அழிஞ்சான். இனிமே அவனுடைய கையப்பாரு, நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் பாரு, எவ்வளோ அழகாக இருக்கோம் பாரு, எங்களுடைய பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க பாரு, எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு. ஆனால் இவன் எப்படி இருக்கான்? நோஞ்சான் மாதிரி. இந்த ஸ்டவ்வில் அந்த கறிக்கட்டையில் வத்தலை சுட்டா எப்படி இருக்கும்? மூஞ்சப்பாரு, யோபுடைய மூஞ்சப்பாரு எப்படி இருக்கான்? சுட்ட வத்தல் மாதிரி இருக்கான் பாரு. ஏன்? அவன் செஞ்சது, அவன் பண்ணினது, வாங்கிட்டு வந்தது சபிக்கப்பட்டது, சாபம் சொன்னாங்க. அவங்கெல்லாம் அப்படி சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன நினைச்சா தெரியுமா? சொல்லு, இன்னும் சொல்லு, என்னென்ன வார்த்தை உண்டோ அத்தனையும் சொல்லு. ஒரு நாள் வரும், 42வது அதிகாரம் வரும்,
ரெண்டாவது வசனம் வரும், அவன் சொல்லுவான், நான் கேட்பேன். அப்போ அவன் யாருன்னு சொல்லி தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை பார்த்தாராம்? யோபுவை பார்க்கிறார். அப்படி நொந்து நூலாய் போயிருக்கிறாங்க. உலகமே அவனை இழுத்து பேசுறது. நீ வாங்கிட்டு வந்த வரோம், நீ செஞ்ச சாபம், நீ இப்படித்தான் இருக்கணும் பாரு, ஓட்டை வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்க, இன்னும் நீ அனுபவிப்பா, இன்னும் நீ அழுந்துவ, நீ செத்தே போவ, நாங்கள் தான் உன்னை தூக்கிட்டு போகிறோன்னு சொல்லி இவங்களாம் சபமும் எடுத்தார்கள். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவனுடைய அத்துணை சிறையிருப்புகளையும் மாற்றி அவனை முன்னிலைமையை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை அவன் ஆசீர்வதிக்க 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 பிந்தின ஆலயத்தோடைய மகிமையை பார்க்கிறோம். பிந்தினுடைய ஆலயத்தோடைய மகிமை பெரிதா இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவனை பற்றி இப்படி இருப்பாங்க, என்னெல்லாம் வைத்திருந்தாலும் அத்தனை 2 மடங்கா மாறி இருக்கும். அதோடு விட்டு இருந்த பரவாயில்ல. அங்கே ஒரு வசனம் இருக்கும், வாசிங்க. ஒபுவுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாராம்? 7 மைக்கில் வாசிங்க. ஏன் தெரியுமா ஆண்டவர் இந்த வார்த்தையை எழுதி வச்சாரு? யோசிச்சிருக்கீங்களா? சிநேகிதரெல்லாம் பார்த்தா அவனை பார்த்து என்ன சொல்றாங்க? சீக்காளி, நோயாளி, சோலை உனக்கு ஆண்டவர் கொடுக்கலையே, சொரிஞ்சுக்கிட்டுல இருக்க, கொப்பளத்துலலாம் உட்கார்ந்துருக்க, நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் பாரு, நாங்கள்லாம் எங்களுடைய எப்படி ஹெல்த்தாக இருக்கோம் பாரு, நீ வாங்கிட்டு வந்த வரோம், நீ இப்படி இருக்கியே, அப்படியே ஒரு குஷ்டரோகி மாதிரி இருக்க சொன்னதனுடைய பலன்தான் என்னது தெரியுமா? அந்த யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு நல்ல உடல் நலத்தை கொடுத்து அவனுடைய உடல் நலத்தை சீராக்கி பாராட்டி அவனை அவ்வளவு அழகாக வைத்து அவன் மூலமாக ஒரு குழந்தைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை போல தேசத்தில் அழகான பிள்ளைகளே இல்லையா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா இதை எழுதி வச்சாரு? அவங்க உள்ளத்தில் என்ன நினைச்சாங்க தெரியுமா? இனிமே அவ்வளவுதான், இவன் பாடையில் போக வேண்டிய நாங்கள் தான் தூக்கிட்டு போவோம். எப்படி இருக்கான் பாரு, ஒரே தோலும் எலும்புமா. அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து அவன் மூலமாக அவனுடைய சந்ததிகளை அவன் சொன்னாங்க, உனக்கு இருந்த 10 பிள்ளையும் இல்லாமல் போயிட்டு. என்ன சொன்னாங்க? உனக்கு இருந்த 10 பிள்ளையும் நீ செஞ்ச வினையினால, நீ வாங்கிட்டு வந்த சாபத்தினால இல்லாமல் போச்சு, உனக்கு வாரிசே கிடையாது. என்ன சொன்னாங்க? உனக்கே நாங்கள் தான் உனக்கு தூக்கிட்டு போனோம். வா கொண்டாடி கூட பின்னால் என்ன செய்ய மாட்டா, வரமாட்டா. என்ன சொன்னா? தேவனை தூசித்து ஜீவனை விடு. அப்போ யார் தான் உனக்கு தூக்கிட்டு போனோம்? நாங்கள் தான் உனக்கு தூக்கிட்டு போனோம். எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இப்படியா நீ ரூட்டை போடுத, நான் போடுறேன் பாருடா ரூட்டு. வாரிசு இல்லைன்னா அவனுக்கு 10 வாரிசை அவனுக்கு இந்த நிலைமையில கொடுத்து சௌந்தரியமான பெண்கள் ஆண்டவர் வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க. அலையில சொல்லுவோமா? அதுபோல பட்ஜெட்டை ஆண்டவர் பிடிக்க போகிறார். எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் சொல்லுவோமா? உலகம் சொல்லுது உனக்கு வாரிசுலன்னு. யாரை பார்த்து சொன்ன? ஆண்டவரே எப்படி பங்கு. ஆண்டவர் நினைச்சாருன்னா சாம்பலிலிருந்து ஒரு ஈசாக்கை எழுப்ப முடியும். ஒரு குஷ்டரோகியாக வாழ்ந்து யோபுடைய வாழ்க்கையிலிருந்து 10 பிள்ளைகளை எழுப்பி தேசத்தில் சௌந்தரியமான பிள்ளைகள் என்கிற ஸ்டேட்டஸை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நீ மேக்கப் போட்டாதான் உனக்கு அழகு வரும், ஃபேர் லவ்லியை பூசினாதான் உனக்கு அழகு வரும். வேதம் என்ன சொல்லுது? யோபுடைய பிள்ளைகளை மாறி சௌந்தரியமான அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அழகு பாப்பா என்னுடைய ஆண்டவரை. ஹல்லேலூயா. இந்த உங்களுடைய பட்ஜெட் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற எவனோ நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும். ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. துன்பமா துயரமா அது கண்ணில் பட்ட உடைப்பூஞ்சலமா